நம்மளோட இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடிஆரில் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ணது கம்ப்யூட்டர் அசஸ்மெண்ட்டுக்குள்ளார போகும். ஸோ கம்ப்யூட்டர் அசஸ்மெண்ட்னா என்னென்னா, டீஃபால்ட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் வெரிஃபிகேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, இட் வில் வெரிஃபை arithmetical accuracy, mismatch between the income tax returns, mismatch between the various items. ஸோ இந்த வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு நமக்கு அந்த கம்ப்யூட்டர் அசஸ்மெண்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் வரும். அது வந்து டிமாண்டாக இருக்கலாம், ரீஃபண்டாக இருக்கலாம். சப்போஸ் டிமாண்டாக இருந்துச்சு அப்படின்னா we have to fight that with assessing officer. Assessing officer we have to submit our response. அது நமக்கு நெகட்டிவாக வருங்கிற பட்சத்தில் we have to file an appeal in commissioner appeals. கமிஷனர் அப்பீல்ஸில் நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே கமிஷனர் அப்பீல்ஸ்லேயும் நமக்கு வந்து நெகட்டிவ் ஆர்டர் வருதுங்கிற பட்சத்தில் we have to file an appeal in appellate tribunal. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நமக்கு நெகட்டிவ் ஆர்டர் வருது அப்படின்னா we have to file an appeal in high court. ஹை கோர்ட் தான் அல்டிமேட் ஃபேக்ட் ஃபைண்டிங் அத்தாரிட்டி. நமக்கு இன் பிரின்சிபல் செக்ஷன்லேயே வந்து we have problem, we have interpretation issue அப்படின்னா we can go to Supreme Court. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். நம்ம ரிட்டர்ன்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து நம்ம அப்பீல்ஸை மூவ் பண்ண முடியும். தேங்க்யூ.